Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மின்வாரிய புதைவிட கம்பிகள் பொருத்தப்பட்ட பகுதிகளில் மின்வாரிய அனுமதியோடு மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி குடிநீர் வழங்கல் வாரியம், தகவல் தொடர்பு நிறுவனங்கள் உட்பட முக்கிய துறையினருக்கு மின்வாரிய கடிதம் அனுப்பியிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? சென்னையில நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய மின்தடைக்கு பல்வேறு காரணங்கள் மின்வாரியத்தால சுட்டிக்காட்டப்படுகிறது. தினசரி மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல அதிகபட்ச மின் தேவை என்பது இருப்பதால பல இடங்கள்ல மின்மாற்றிகள் பழுது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வோல்டேஜ் பிளக்சுவேஷனும் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த அதிகரிக்கக்கூடிய மின்தடையை சமாளிப்பதற்கு தொடர்ந்து மின்வாரியத்தின் தரப்புல அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து களப்பணியாளர்கள் அதற்கான பணிகள்ல இரவு பகலாக ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை மாநகர்ல பல்வேறு பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இந்த மின்தடைக்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராயும் போது புதைவட கம்பிகள் மின்சார வாரியத்தின் தரப்புல பல பகுதிகளில் புதைவட கம்பிகளாக மின்சாரம் என்பது கடத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில ஒரு சில இடங்கள்ல சென்னை மாநகராட்சியின் தரப்புல பல்வேறு சாலை பணிகள் மேற்கொண்டதன் விளைவாக சாலைகள்ல ஏற்படுத்தப்பட்ட அந்த பள்ளத்தின் காரணமாக புதைவட கம்பிகள்லையும் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக பல இடங்கள்ல மின்தடை என்பது கண்டறியப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது மின்வாரியத்தின் தரப்புல அனைத்து துறைகளுக்கும் ஒரு கடிதம் என்பது வழங்கப்படுகிறது. குறிப்பா மின்வாரியத்துடைய புதைவட கம்பிகள் பொருத்தப்பட்ட பகுதிகளில் மின்வாரிய அனுமதியோடு மற்றும் மற்ற துறைகள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தக்கூடிய வகையில கடிதத்தை வழங்குறாங்க. குறிப்பா சென்னை மாநகராட்சி, குடிநீர் வழங்கல் வாரியம், தகவல் தொடர்பு நிறுவனங்கள் என பல நிறுவனங்களுக்கும் இந்த முக்கிய துறையினருக்கு மின்சார வாரியத்தின் தரப்புல இந்த கடிதம் என்பது வழங்கப்படுகிறது. நேற்று முன்தினம் அரும்பாக்கத்துலதான் இந்த சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் சாலைகள்ல மேற்கொள்ளப்பட்டு வந்த மாநகராட்சியினுடைய பராமரிப்பு பணிகள் தான் அந்த புதைவட கம்பிகளுடைய பாதிப்பிற்கு காரணம் என தெரிய வந்தது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அரும்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. இதேபோல் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு காரணங்களால இந்த மின்தடை என்பது ஏற்பட்டு வரக்கூடிய சூழலை அதிகரிக்கக்கூடிய அந்த மின்தடை பிரச்சனையை எதிர்கொள்ளவும் மின்சார விநியோகத்தை சீராக வழங்கிடவும் முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து சாலை பணிகளில் ஈடுபடும் போது மின்வாரியத்துடைய ஒப்புதலோடு மட்டும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒப்புதலோடு சம்பந்தப்பட்ட துறையினர் அந்த பணிகளை மேற்கொள்ளும் போது புதைவட கம்பிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர்கள் உடனடியாக அந்த பணிகளுக்கு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வழிகாட்டுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைதான் இந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.